மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம்? சம் பார்ட்டிகல் ஓகேவா, மீன் பாயிண்ட்னு சொல்லுவாங்களா, மீன் பொசிஷன் சொல்லுவாங்களா, அந்த மீன் பொசிஷனோட பார்ட்டிகல் வந்து எந்த டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதோ அதை என்னன்னு சொல்லுவாங்க? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெவலை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மீன் பொசிஷன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சம் பார்ட்டிகல் வந்து போயிட்டு வரதை நம்ம என்ன சொல்லலாம்? ரீஸ்டோர் ஃபோர்ஸ்னு அனதர் நேம் ஒன்று தெரியுமா? ரீஸ்டோர் ஃபோர்ஸ் எதனால நம்ம சொல்லுவோம் ரீஸ்டோர் ஃபோர்ஸ்? வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடுக்கு சிம்பிள் டெஃபினிஷன் என்னதுமா? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, அது டைம் பீரியட்னா என்னது? வாட் இஸ் த டைம் பீரியட்? ஆக்சிலேஷனில் டைம் பீரியடும் உண்டு, ஆம்ப்ளிடியூட் அண்ட் அனதர் டைப் என்ன சொன்னேன்? ஃப்ரீக்வன்சியும் உண்டு. டைம் பீரியட்னா என்ன? வாட் இஸ் த டைம் பீரியட்? Girls, what is the time period? Number of waves. Inga waves. Between the time. Stand up. Number of waves form in between the times. Time period. Okay, good. Clap பண்ணு. So, இதுக்கு மெயின் டெஃபினிஷன் என்னன்னா, some particle வந்து 1 செகண்டில் இல்லை 1 ஆக்சிலேஷனில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது. ஓகேவா, சம் ஆப்ஜெக்ட்ல இருந்து மூவ் ஆகிட்டு வர எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது. ஆக்சைட் ஆகிட்டு வரும்லாடா, சம் பெண்டுலம் வந்து என்னவாகும்? அதோட மீன் பொசிஷன் பாயிண்ட்லேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வரது தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அப்படி தானே? ஸோ அந்த போயிட்டு ரிட்டர்ன் வரதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கலாம்? 1 செகண்டில் எவ்வளோ ஆக்சிலேஷன் நடந்திருக்கு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம் டேக்கன். ஓகேவா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம் பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் த மீன் பை ஃப்ரீக்வன்சி? நம்பர் ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ். வேவ்ஸ் கிடையாது, இது ஆக்சிலேஷன் டாபிக்ஸில் வேவ்ஸே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இது ஆக்சிலேஷன். ஓகேவா, ஸோ த நம்பர் ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ் இன் பார்ட்டிக்கலில் எவ்வளோ டைம்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வருது 1 செகண்டில். ஓகேவா, த நம்பர் ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் பை 1 செகண்டில் அந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ டைமில் போயிட்டு வருதோ அதை எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ரீக்வன்சியை என்னன்னு மென்ஷன் பண்ணலாமா? ஃப்ரீக்வன்சி எப்படி டினோட் பண்ணுவோம்? நம்ம என்னன்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா, 1 டிவைடட் பை டைம் பீரியட். ஸோ டீன்னு எடுக்கும். ஓகேவா, ஸோ ஆம்ப்ளிடியூடை என்னன்னு டினோட் பண்ணலாம்? இட் இஸ் டினோட்டட் அட் ஏ, கேபிட்டல் ஏ. ஓகேவா, டைம் பீரியட் இட் இஸ் டினோட்டட் அட் கேபிட்டல் டி. ஃப்ரீக்வன்சி டினோட்டட் அஸ் என். ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்கும். ஓகேவா, ஆக்சிலேஷன் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னதுமா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்னா, இதுதான் நான் என்னன்னு சொல்லி தந்திருக்கேன். நான் ஆப்ஜெக்ட் ஓனே வச்சுக்கலாம். இது என்னன்னு சொல்லி தந்திருக்கேன் ஆல்ரெடி? மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் ஏபின்னு வச்சுக்கேன். ஓகேவா, குறிப்பிட்ட இந்த சம் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, சம் டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? இந்த டயக்ராமில் இருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? ஓகேவா, ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னென்னு எடுத்துக்கலாம்? இதை ஒய். இது ஆல்ரெடி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தானே. ஆக்சிலேஷனால என்னதான் நமக்கு? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் எப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? இஸ் ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக ஒய் எடுத்திருக்கோம். ஓகேவா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னாலே அங்கே என்ன சைன் இண்டிகேட் பண்ணுவோம்னா நெகட்டிவ் சைனை வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஒய்ன்னு எடுக்கும். எதனால நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறோன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து அங்கே நடக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நெகட்டிவ் சைன் வந்தாலே அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? கே இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூவை இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே ஒய். ஓகேவா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்திருக்கலாடா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலே என்னன்னு நீங்கள் தானே சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் ஆஃப் த ப்ரொபோர்ஷனலிட்டி.
ஓகேவா, கான்ஸ்டன்ட் ஆஃப் த ப்ரொபோர்ஷனலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் ஆல்ரெடி நான் 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, என்னதெல்லாம், ஆம்ப்ளிடியூட், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, அடுத்து இதில் என்ன வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கலாம். இது டாபிக் உண்டுல உங்களுக்கு 10th சாப்டரில் உண்டுலா இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களாடா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படிச்சது தானே, யாராவது ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னது டாபிக், ஸோ என்ன இது வரும், என்ன ஈக்குவேஷன், புக்கெல்லாம் திறக்காத. இதுக்கு அடுத்தால என்ன வரும். ஓகே, ஆக்சிலேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. வாட் இஸ் த மீன் பை ஆக்சிலேஷன், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity is called the oscillation. ஓகேவா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் velocity na என்னது, what is the mean by velocity, the rate of change of displacement. ஓகே, ஸோ இந்த ஆக்சிலேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமா. வெலாசிட்டி both d square y divided by dt square. displacement தான் நான் என்னன்னு சொன்னேன், y ன்னு சொல்லியிருக்கேன், டைம் வந்து என்னது t. ஓகேவா, ஸோ அப்போ ஏன்னு எடுத்துக்கலாம், a ஈக்குவல் டு d square y divided by dt square. ஓகேவா, a ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துருக்கோம், ஆக்சிலேஷன் வேல்யூ d square y divided by dt square, the rate of change of displacement with respect to time. ஓகேவா, the rate of change of displacement with respect to time. Okay, so Newton's second law என்னது, what is the Newton's second law. Force equal to mass into acceleration. Mass into ஸோ இதை எப்படி எடுக்கலாம், m இன்ச்சு ஏன்னு எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு எத்தனை ஃபோர்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு, 2 ஃபோர்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. 2 ஃபோர்ஸ் வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாமா. ஓகேவா, ஸோ மைனஸ் கேஒய் ஈக்குவல் டு சாரி இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா, f ஈக்குவல் டு ma. ஏயோட வேல்யூ என்னது, ஏயோட வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், f ஈக்குவல் டு m இன்ச்சு d ஸ்கொயர் y டிவைடட் பை dt ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 ஈக்குவேஷனையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னம்மா, மைனஸ் கேஒய் ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன் மாஸ் மல்டிப்ளிகேஷன் டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிடி ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒய் எப்படி கேன்சல் ஆகும், டிவைட்லேயே இருக்குது ஒய், ஒய் எப்படி கேன்சல் ஆகும், ஓகே இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கு, கேஒய் ஈக்குவல் டு எம் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், கேன்சல் எப்படி பண்ண முடியும், டெல். integration value ஈக்குவேஷன் அப்படின்னா லென்த்தாக போகுமா, சிம்பிளாக யோசிங்க.
நம்ம நீட் ஜேஇக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீ இவ்வளோ ஆண்டு உட்காந்து யோசிச்சேன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டைமில் நீ இதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகே கவனிமா, இங்கே மைனஸ் கேஒய் ஈக்குவல் டு எம் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர்னு இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த எம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கா டிவிஷனில் இருக்கா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வரும்போது என்னவாகும்? மைனஸ் கே டிவைட் பை எம் ஒய் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ண? சிம்பிளாக திங்க் பண்ண. இதை ஒரு சேம் ஈக்குவேஷனாக கொண்டு வரலாம். நெகட்டிவ் சைன் இருக்கு, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் சைன். எழுதலாமா? ராங் ஆர் ரைட்? எப்படி எழுதுனேன்? இந்த ஈக்குவேஷனையும் பாரு, இந்த ஈக்குவேஷனையும் பாரு. லாஸ்ட் ஒன் இது எப்படி டிரைவ் பண்ணியிருக்கு? நீங்கள் உன்னோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லையாம்மா? உன்னோட கான்சன்ட்ரேஷனே இங்கே இல்லை. புரியுதாம்மா? மைனஸ் கே டிவைட் பை எம் ஒய் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இதை ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வரும்போது என்னவாகும்? இந்த நெகட்டிவ் சைன் என்னவாகும்? ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆகும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் கே டிவைட் பை எம் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே ஓகே. ஸோ ஆங்குலர் மூமெண்டத்தோட வேல்யூ பண்ணுது. ஆங்குலர் மூமெண்டத்தை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஆங்குலர் மூமெண்டத்தை எப்படி டினோட் பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுறீங்க. இல்லை மேம், அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் குட். சவுண்டா சொல்லு. ఏంది ஒமேகா. ஓகேவா? Sit down, master. Angular momentum or angular velocity? Angular momentum or angular velocity is equal to omega. What? Yes, both are different. Mentioned denoted the same value though. Omega. Velocity. Okay. Once again. Angular momentum இதில எப்படி எடுப்பீங்க? Angular momentum omega 1, omega 2, omega 3 ன்னு எடுப்போம். ஓகேவா? mass 1, mass 2, mass 3. இதில் angular momentumத்தோட வேல்யூ என்னன்னு எடுப்போம் நம்ம? mass இன்டு velocity தாமா. angular momentumத்துக்கு நீ இப்போ தானே டெஃபினிஷன் கேட்டீங்க. angular momentum or angular velocity சேம்னு நான் சொன்னேன்னா ஒமேகான்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுப்போம் ஆங்குலர் மூமெண்டத்துக்கு? omega 1, omega 2, omega 3ன்னு எடுப்போம். ஓகேவா? இதில் இருக்கிற வெலாசிட்டியும் சேம் பாயிண்டாக மென்ஷன் பண்ணுவோம். omega 1, omega 2, omega 3. அதனால தான் நான் இங்கே ஒமேகான்னு சொன்னேன். ஓகேவா?
ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, இதே ஈக்குவேஷனை வச்சு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எழுதலாமா? இதே ஈக்குவேஷனை வச்சு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எழுதலாமா? மேம் சொன்னாங்களா டீட்டா, அது என்னன்னு சொன்னேன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நம்ம என்னென்னு எடுப்போம்? டீட்டான்னு எடுப்போம். அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூமே ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட்? Ma'am, this portion over? Yes, ma'am. Okay, thank you.